வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணையார் மகள் லட்சுமி அம்மா அவர்கள் எழுதி பண்ணையார் மகள் அத்தியாயம் 7. பண்ணையாரின் தாய் வெகு நாட்களாகவே ஆரோக்கியம் குன்றி படுத்த படுக்கையாக இருந்தாள் என்பது யாவரும் அறிந்த விஷயம். எனவே அவளது மரணம் உற்றார்க்கும் உறவினருக்கும் எந்தவிதமான அதிர்ச்சியையும் கொடுக்கவில்லை. வெகு நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு சம்பவத்தைப் போல அவர்கள் அதை அசட்டையாக வரவேற்றனர். 5 அல்லது பிஞ்சிலே மாண்டு போனாலா என்ன? நன்றாக வாழ்ந்து அழுத்த பின்னர் தான் இறந்து போனால் இதற்கென்ன துக்கம் என்ற எண்ணத்தில் பண்ணையாட்கள் கூட அவ்வளவாக வருந்தி புலம்பவில்லை. மகனைப் போல் தாயார் அத்தனை செல்வாக்குடையவளாக இருக்கவில்லை. ஆதலால் அவளது மரணத்திற்கு துக்கம் விசாரிக்க வந்த போய் கொண்டிருந்த உற்றார் உறவினர் கூட்டமும் மிக குறைவாகவே தான் இருந்தது. வரதராஜனை பொறுத்தவரை கிழவியின் மரணம் ஒரு பெரும் பாரம் குறைந்தது போல்தான் இருந்தது. சில வருஷங்களாக நோயாளியாக இருந்து சாகவும் மாட்டாது பிழைக்கவும் செய்யாது இழுத்து கொண்டிருந்த அவளுக்காக அவர் நினைத்த சமயமெல்லாம் வைத்தியர் வீட்டை தேடி ஓட வேண்டியிருந்தது. வெயிலிலும் மழையிலும் வயதையும் சிரமத்தையும் பாராது மருந்து கலைந்து தேடி வாங்கி வர வேண்டியிருந்தது. இனி அந்த தொல்லைகள் ஏதும் இல்லை என்ற எண்ணத்திலே அவருக்கு பெரும் நிம்மதியை ஏற்பட்டிருந்தது. ஆனால் வெளிப்பார்வைக்கு கிழவியின் மரணத்தால் மெத்த மன அதிர்ச்சி விட்டவர் போல் நடந்து கொண்டார். எவ்வளோ சீரும் சிறப்புமாக வாழ்ந்தார்கள். மகனுக்கு முன் தான் போயிருந்தால் மிகவும் நன்றாக இருந்திருக்கும். அவ்வளவுக்கு கொடுத்து வைக்கவில்லை என்று அடிக்கடி கூறி அழுத்து புலம்பிய வண்ணம் இருந்தார். அன்று காலை போஜனம் முடிந்ததும் வரதராஜன் தமது வீட்டிலிருந்து வழக்கத்தை விட சற்று முன்னதாகவே பண்ணையாரின் மாளிகைக்கு புறப்பட்டு விட்டார். கிழவிக்கு செய்து முடிக்க வேண்டிய ஈம கடன்களை பற்றி விவரமாக உமாவிடம் பேசி தமக்கு அந்த குடும்பத்தில் உள்ள கருத்தை அவள் உள்ளத்திலே பசுமரத்து ஆணியாக பதிவு வைக்க வேண்டும் என்ற ஆத்திரம் அவருக்கு. வில்வண்டியில் நின்று ஆடம்பரமாக இறங்கி தமது சரிகை அங்கவஸ்திரத்தை ஆசையுடன் தடவி கொடுத்து கொண்டு சுற்றுமுற்றும் அலட்சியமாக பார்த்த வரதராஜன் வாயில் பந்தலின் அருகே நின்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிளை கண்டதும் திடுக்கிட்டு போனார். மேனேஜர் ஐயாவை கண்டதும் கை கட்டிய பிடி மிகவும் பணிவோடு அருகில் வந்து பண்ணை கணக்கு பிள்ளை அசட்டு சிரிப்பு சிரித்து கொண்டு விழித்தபடி நின்றான். யார் வந்திருப்பது என்று சைக்கிளை ஜாடி செய்து வினவினார் வரதராஜன். கரும்பு ஆலை சிவகுமார் வந்திருக்கிறார். அம்மாவும் அவரும் நீண்ட நேரமாக பேசி கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் கேட்காத ஒரு கேள்விக்கும் சேர்த்து பதில் அளித்தான் கணக்கு பிள்ளை. இவர்களையெல்லாம் யார் உள்ளே அனுமதித்தது? நான் தான் அவனை பற்றி முன்பே எச்சரித்திருந்தனே. வேலையேன் அவனுக்கு? காலை விடியாதுமாக யாசகத்துக்கு வந்து விட்டான். ஆசிரமம் அது இது என்று சொல்லிக்கொண்டு ஏமாந்தவர்களை பார்த்து பணம் பிடுங்கி தின்ன வேண்டியதுதான் அவன் தொழில் என்று கோபமாக பேசினார் வரதராஜன். உங்கள் உத்தரவு இல்லாது அம்மாவை பார்க்க முடியாது என்று கண்டிப்பாக சொன்னேன். ஆனால் அவர் அதை காதில் போட்டு கொள்ளாமல் ஒரு காகிதத்தில் தமது பெயரை எழுதி வேலையாளிடம் கொடுத்து அனுப்பிவிட்டார். அம்மா உடனே உள்ள வர சொல்லவே ராஜாங்கமாக போய்விட்டார் என்று நடந்ததை விவரமாக பற்ற வைத்தான் கணக்கு பிள்ளை. பல வருஷங்களாக ஊழியம் புரிந்த ஒரு மேனேஜர் ஐயாவுக்கு பண்ணையில் இருந்த செல்வாக்கை அவன் அறிவான். ஆதலினால் ஐயாவுடன் ஒத்துப்போவதில் அவனுக்கு மிக்க ஆர்வம் இருந்தது இயற்கையே. நல்லதற்கு நரி முட்டையிடவில்லை. இருக்கட்டும், இதெல்லாம் எவ்வளவு தூரம் போகிறது என்று பார்த்து விடுகிறேன் என்று கணக்கு பிள்ளையின் காதுகளில் விழும்படி கோபத்துடன் தமக்குள்ளே பேசுகிறவர் போல் சொல்லி கொண்டார். பிறகு தொண்டையை கனைத்துவிட்டு அங்கவஸ்திரத்தை சரிப்படுத்தி கொண்டு பாதரட்சி கனமாக ஓசை செய்ய மிக்க கம்பீரமாக உள்ளே சென்றார். மாளிகையின் முன்கட்டு ஹாலின் மத்தியில் கிடந்த 2 ஆசனங்களில் எதிரெதிராக உமாவும் சிவகுமாரும் அமர்ந்து கொண்டு மிக்க சுவாரஸ்யமாக வார்த்தையாடி கொண்டிருந்தனர். அருகிலிருந்த மேஜை மீது வெள்ளித்தட்டில் பலகாரமும் வெள்ளி கூஜாவில் காஃபியும் வைக்கப்பட்டிருந்ததை கண்ணுற்ற மேனேஜருக்கு கோபம் பொங்கி கொண்டு வந்தது. பண்ணையார் உயிருடன் இருந்த காலத்தில் மாளிகையின் வாயிற்படியை கூட மிதிக்க அனுமதியற்றிருந்த சிவகுமாரனுக்கு இத்தனை ஆசார உபசாரங்கள் வேறு நடக்கின்றன என்று தமக்குள் எண்ணி வைக்கின்றார்.
காலடி ஓசை கேட்டு சிவக்குமார் பேச்சின் நடுவே திரும்பினான். வாருங்கள் மேனேஜர் சார், இப்பொழுதுதான் உங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். அதற்குள் தாங்களே வந்து விட்டீர்கள் என்று மலர்ந்த முகத்துடன் வரவேற்று கை குவித்து நமஸ்காரம் செய்தான். அப்படியா என்று தமது ஆத்திரத்தை அடக்கிக் கொண்டு கபடமாக சிரித்தார் வரதராஜன். எஜமானி பக்கம் திரும்பி ஒரு கும்பிடு போட்டுவிட்டு அருகில் இருந்த ஒரு ஆசனத்தில் அமர்ந்து கொண்டார். அவர் சொல்வதை வாஸ்தவமே. தங்களுக்கு 100 ஆயுசு என்பதில் சந்தேகமே இல்லை. எங்கள் மேனேஜர் வருகிற நேரம் வந்து விடுவார் என்று சொல்லி கொண்டிருந்தேன். தாங்கள் வந்துவிட்டதை காண ஆச்சரியமாக இருக்கிறது என்று உற்சாகமாக சொன்னாள் உமா. அவளது முகம் என்றும் இல்லாத பொலிவுடன் பிரகாசிப்பதை மேனேஜர் காண தவறவில்லை. 100 வயது நான் வாழ வேண்டுமா அம்மா? இந்த கிழவனுக்கு ஏன் இந்த தண்டனை என்று பரிகாசமாக கேட்பவர் போல் கேட்டுவிட்டு புன்முறுவல் செய்தார் வரதராஜன். தங்களைப் போன்ற அனுபவசாலிகள் பல வருஷங்கள் வாழ்வதனால் சமூகத்திற்கும் மற்றோருக்கும் பயன்தானே ஏற்படுகின்றது. அதனால் தங்களை 100 வருஷம் ஜீவித்திருக்க முடியுமா அம்மா வேண்டிக் கொள்கிறார்கள் என்று உற்சாகமாக சொன்ன சிவகுமார் உறக்க சிரித்தான். ஏதோ பெரிய ஹாஸ்யத்தை கேட்டு மகிழ்ந்து விட்டவள் போல் உமா தனது அழகிய கன்னம் குழிய முல்லை பற்களின் வரிசை பளிர் என்று பிரகாசிக்க கலுக்கென்று சிரித்தாள். உமா அம்மாவுக்கு என்னால் பிரயோஜனம் அதிகம் இருக்குமாகில் 100 வயது என்ன, 200 வயது வேண்டுமானாலும் ஜீவித்திருக்க விரும்புவேன். அதில் ஆட்சேபனை என்ன என்று சற்று காரமான குரலில் பதிலளித்த வரதராஜன் சிவகுமாரனை உறுத்து பார்த்தார். தம்பி, போதும், வாயை மூடிக்கொள். உன்னை உள்ளே விட்டதே அதிக பிசுகு. அதற்கு மேல் அதிக பிசுகித்தனமாக என்னுடன் சரிசமமாக பேசும் அளவுக்கு உறவு கொண்டாடாதே. ஜாக்கிரதை என்று பேசியது அவரது பார்வை. கைகளை அறுத்து ஒரு முறை கவனித்து விட்டு உமா ஆசனத்தில் நின்று பரபரப்பாக எழுந்திருந்தாள். மேனேஜர் சார், உங்களுக்காக தான் நாங்கள் காத்திருந்தோம். நான் இன்று இவர் பார்வையில் நடக்கும் ஆசிரமத்தை பார்வையிடப் போகிறேன். 1 அல்லது 2 மணி நேரத்தில் திரும்பி விடுவேன். அதுவரை தயவு செய்து தாங்கள் இங்கிருந்து எனக்கு பதிலாக காலை தபால்களை கவனித்து மற்ற வீட்டு விவகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டும் என்றாள். மேனேஜர் வரதராஜன் பதில் அளிக்கும் முன் அருகில் நின்று கொண்டிருந்த வேலைக்காரனிடம், சீக்கிரம் நம் டிரைவரை கூப்பிட்டு காரை எடுத்து வர சொல், நேரமாகிறது என்று உத்தரவிட்டு மாடி பக்கம் விரைந்து சென்று விட்டாள். தனியே விடப்பட்ட சிவகுமார் அவருடன் பேச பிடிக்காதவனாக எழுந்து வாயிற்பக்கம் சென்று விட்டான். கொஞ்ச நேரத்தில் வெளியே செல்ல ஆயத்தமாக தன்னை அலங்கரித்து கொண்டு கீழே வந்த உமா அவரிடம், நான் வருகிறேன் என்று ரத்தன சுருக்கமாக விடை பெற்று கொண்டு கிளம்பிவிட்டாள். துணைக்கு நீங்களும் வாருங்களேன் என்று உபசாரத்திற்கு கூட தன்னை அழைக்கவில்லை என்பதை உணர்ந்த வரதராஜனுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. பணமும் பதவியும் வந்ததும் சோற்றுக்கு தாளமடித்து கொண்டிருந்த நிலையை கூட மறந்து போய்விட்டதே. எத்தனை அட்டகாசமான பேச்சு, எத்தனை துணிச்சல்! இருக்கட்டும் என்று தமக்குள்ளே வெகுண்ட வண்ணம் அவர் எழுந்திருந்து ஹாலுக்குள் யோசனையுடன் முன்னும் பின்னும் உலாவினார். அவர் உள்ளத்தில் அது சமயம் அனல் பிழப்பாக கொந்தளித்து கொண்டிருந்த ஆத்திரம் எதேச்சையாக அங்கு அவளுடன் வந்து எட்டி பார்த்த கணக்கு பிள்ளையின் தலையில் வந்து விழுந்தது. ஏண்டாப்பா தம்பி, காலை வேளையில் தீவிட்டி தடையன் போல் வீட்டை சுற்றி வளையம் வருகிறாயே, போய் கணக்கு புத்தகங்களை எடுத்து வா. உன் வரவு செலவு கணக்கில் ஏக தப்புகள் இருப்பதாக அம்மா குறை சொல்கிறார்கள். நான் அவைகளை கவனிக்க வேண்டும். போ சீக்கிரம் என்று உரத்த குரலில் கோபத்துடன் கர்ஜித்தார். சட்டென்று தரையை தட்டி கூட்டிவிட்டு அப்பால் போ. ஏன் மசமச என்று நிற்கிறாய் என வேலைக்கார பெண் மீது எரிந்து விழுந்தார். குடிக்க தண்ணீர் கொண்டு வந்து அருகில் வைத்துவிட்டு மரியாதையோடு அவர் உத்தரவுக்கு காத்து நின்ற சமையல்காரன் மீது அனாவசியமாக சல்லென்று விழுந்தார். அன்று காலை அவரது சினத்திற்கு இலக்காகாத தப்பியவர்கள் மாளிகையில் ஒரு சிலர்தான் என்று கூற வேண்டும். இவ்வாறு வரதராஜன் பண்ணையார் மாளிகையின் கோபமே உருவாக கொந்தளித்து துடித்து கொண்டிருந்த அதே சமயம் பண்ணையாரின் செல்வ புத்திரியுமா தான் அன்று வரை அனுபவித்திராத ஒரு நூதன உணர்ச்சியை நுகர்ந்த வண்ணம் தங்கள் வீட்டு பழைய மாடல் காரில் அழகர் நத்தம் எல்லையை தாண்டி போய் கொண்டிருந்தாள். மேனேஜர் வரதராஜன் போல் சிவகுமார் அவளிடம் வழி நெடுகிலும் தொணவென்று ஏதும் பேசி கொண்டிருக்கவே இல்லை.
வீர் என்று முகத்தின் மீது பறந்த இளந்தெல்லின் இன்னிசையை அனுபவித்த வண்ணம் அவள் காரின் பின் ஆசனத்தில் சாய்ந்து கொண்டு கண்களை மூடியபடி ஒரு தனி இன்ப உலகத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்தாள். காரின் முன் ஆசனத்தில் அமர்ந்திருந்த சிவகுமார் அவளது சிந்தனையையும் தனிமையையும் கலைக்க விரும்பவில்லை. ஆசிரமத்திற்கு செல்லும் வழியை பற்றி டிரைவருக்கு சுருக்கமாக மெல்லிய குரலில் எடுத்து கூறிவிட்டு அவன் வழி முழுவதும் மௌனமாகவே தான் இருந்தான். தங்கு தடையின்றி ஓடிக்கொண்டிருந்த வண்டி திடீரென்று நின்றுவிடவே உமா திடுக்கிட்டு கண்களை விழித்து கொண்டு சுற்றிலும் பார்த்தாள். மரங்கள் அடர்ந்த ஒரு சிறு தோப்பிற்குள் ஒரு ஓட்டு கட்டடத்தின் முன்பு தாங்கள் வந்து சேர்ந்திருப்பதை உணர்ந்ததும் வியப்புடன் ஆசனத்தில் நிமிர்ந்து எழுந்து உட்கார்ந்து கொண்டாள். வண்டியின் கதவை திறந்து கொண்டு சிவகுமார் முதலில் கீழே இறங்கினான். காரின் பின் ஆசனத்திற்கே வந்து கதவை திறந்துவிட்டு, ஆசிரமத்திற்கு வந்துவிட்டோம், தயவு செய்து தாங்கள் உள்ளே வர வேண்டும் என்று மிகவும் மரியாதையுடன் அவளை உபசரித்தான். குழந்தைகள் ஆசிரமம் என்றவுடனே தாங்கள் வானளாவிய ஒரு கட்டிடத்தை கற்பனை செய்து கொண்டிருக்கலாம். குழந்தைகளை கவனித்து கொள்ளவும் அவர்களை கருத்தோடு பரிபாலிக்கவும் பல தாதிகளையும் மேற்பார்வையாளர்களும் எதிர்பார்த்து கொண்டு வந்திருக்கலாம். அதை பற்றி தங்களுக்கு ஏமாற்றம் ஏற்பட்டால் தயவு செய்து மன்னிக்கவும். இந்த ஆசிரமம் பொது பணியில் ஆர்வமுள்ள எங்கள் சிலரின் ஆரம்ப வெற்றியாகும். முதலாக இந்த சிறு தோப்பையும் இங்கு ஒரு சிறு கட்டிடம் கட்டுவதற்கு வேண்டிய தொகையையும் இந்த ஊரில் வசித்து வந்த ஓர் அம்மாள் எங்களுக்கு கொடுத்து உதவினார்கள். கட்டடம் கட்டி முடிக்கும் தருவாயில் காலமாகிவிட்டார்கள். அவர்கள் ஞாபகமாக இதற்கு நாங்கள் மீனாட்சி இல்லம் என்று பெயர் சூட்டியிருக்கிறோம் என்று விவரித்தபடி சிவகுமார் முன்னே வழிகாட்டி கொண்டு நடந்தான். ஓட்டு கட்டிடத்தின் வாயிற்படியிலே மிகவும் சிறிய எழுத்தில் ஆடம்பரமற்ற முறையில் மீனாட்சி இல்லம் என்ற பெயர் பொறிக்கப்பட்டிருந்ததை உமா கவனித்தாள். அது சமயம் உள்ளிருந்து வெள்ளை உடை தரித்திருந்த வயது சென்ற ஒரு பெண்மணி வெளியே வந்தாள். சிவகுமாரனுக்கும் ஆசிரமத்தை காண வந்துள்ள பெண்மணிக்கும் அவள் கை குவித்து நமஸ்காரம் செய்துவிட்டு, உள்ளே வாருங்கள், குழந்தைகள் சாப்பிடும் நேரம், அதை நேரே பார்வையிடலாம் என்று உவகையோடு அழைத்தாள். இன்று காலை தங்களை நான் காண வந்த போது உடனே என்னுடன் புறப்பட்ட ஆசிரமத்தை காண வருவீர்கள் என எதிர்பார்க்கவில்லை. அதனால் நான் இவர்கள் ஒருவருக்கும் தங்கள் வரவை பற்றி முன்கூட்டி சொல்ல இயலவில்லை. இவர்கள்தான் ஆசிரமத்து குழந்தைகளை கண்காணித்து கொள்ளும் தலைவி ஸ்ரீமதி வடிவாம்பாள். இவர்கள் கீழ் 2 பெண்கள் பணி செய்கிறார்கள். குழந்தைகள் அனைவரையும் கருத்தோடு கவனிக்க இன்னும் சில பணிப்பெண்கள் எங்களுக்கு தேவையாகத்தான் இருக்கிறது. ஆனால் தற்சமயம் பொருள் வசதி அதற்கு இடம் தரவில்லை. அதனால் நாங்கள் இருப்பதை கொண்டு காலத்தை கடத்த முயற்சிக்கிறோம் என்று விவரித்துவிட்டு சிவகுமார் ஆசிரமத்து தலைவிக்கு உமாவை அறிமுகம் செய்து வைத்தான். குழந்தைகள் உட்கார்ந்து விளையாடும் இடம், குளிக்கும் இடம் என்று அச்சிறு கட்டடத்துக்குள் தனித்தனியே ஒதுக்கப்பட்டிருந்த பல பாகங்களை அவன் விவரித்து சொல்ல பார்த்து கொண்டே வந்தாள் உமா. குழந்தைகள் சாப்பிடும் அறை அருகே வந்ததும் அவர்கள் சற்று நின்றார்கள். காலை உணவு அருந்தும் நேரமாகிவிட்டதனால் குழந்தைகள் அனைவரும் அறைக்கு வெளியே வராந்தாவில் கும்பலாக நின்று கொண்டிருந்தனர். சிவகுமாரனை கண்டதும் அவர்கள் அனைவரும் ஏக குரலில் உற்சாகத்துடன் அப்பா என்று அழைத்துவிட்டு ஓடி வந்து ஆசையுடன் சூழ்ந்து கொண்டனர். உமாவின் முகத்தில் பிரதிபலித்த ஆச்சரியத்தை கண்ணுற்ற சிவகுமார் மெல்ல சிரித்தான். ஆசையுடன் தன் காலை கட்டி கொண்ட 3 வயது சிறுமி ஒருத்தியை தூக்கி அன்போடு தோளில் சாத்தி கொண்டான். ஸ்ரீமதி வடிவாம்பாள் அவர்களை இந்த குழந்தைகள் தங்களுடைய தாயாக எண்ணிக்கொண்டு அம்மா என்று அழைக்கிறார்கள். என்னை ஆசையுடன் அப்பா என்று கூப்பிட்டு கொண்டாடுகிறார்கள். தாயும் தந்தையுமற்ற இந்த அனாதை குழந்தைகள் எங்களுக்கு அன்போடு அளித்துள்ள இந்த பட்டத்தை நாங்கள் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு அந்த ஸ்தானத்திற்கு உரிய வகையில் இவர்களுக்கு பணிபுரிய முயற்சிக்கிறோம் என்றான். இவ்வளோ குழந்தைகளும் அப்படியென்றால் என்ற உமா ஆவலுடன் கேட்டு முடிக்கும். இவர்கள் அனைவருக்கும் தங்கள் பெற்றோரை பற்றியே தெரியாது. வறுமை காரணமாக பிறந்த சில மாதங்களிலே தாய் தந்தையரால் கைவிடப்பட்ட ஒரு சில குழந்தைகள் இங்கே இருக்கின்றனர். வேறு சில குழந்தைகள் சமூக கட்டுப்பாட்டின் கீழ் அவமான சின்னமாக பிறந்தவர்கள். அவர்களுக்கு தந்தையை பற்றியோ தாயை பற்றியோ ஒன்றுமே தெரியாது என்று கூறி முடித்த அவன், குழந்தைகளே, இந்த அம்மாவுக்கு வணக்கம் சொல்லுங்கள், உங்களை எல்லாம் காண வந்திருக்கிறார்கள் என்றான் ஏக குரலில். குழந்தைகள் ஒரே கூச்சலாக நமஸ்காரம் அம்மா
என்று உற்சாகத்துடன் உமாவையும் பார்த்து கத்திவிட்டு கை குவித்து நமஸ்கரித்தார்கள். இதற்குள் உணவு பரிமாறும் நேரம் ஆகிவிட்டது என்பதை எச்சரித்த வண்ணம் ஆசிரமத்து வாயிலில் தொங்கிய மணியை வேலைக்காரன் அடிக்கத் தொடங்கினான். கும்பலாக நின்று கொண்டிருந்த குழந்தைகள் அனைவரும் வரிசையாக ஒருவர் பின் ஒருவராக நின்று கொண்டு போஜன அறைக்குள் ஒழுங்காக சந்தடி செய்யாத அமைதியாக சென்றனர். ஒவ்வொருவரும் தத்தமக்கு அளிக்கப்பட்ட இடத்தில் அமெரிக்கையாக உட்கார்ந்து கொண்டனர். சூடாக இட்லியும் சர்க்கரையும் சமையல்காரி பரிமாறிக்கொண்டு போக குழந்தைகள் சுவைத்து சாப்பிடத் தொடங்கினார்கள். சற்று நேரம் அவர்களே வியப்புடன் பார்த்து கொண்டு நின்ற உமா நட்பழக்கங்களை சரிவர போதித்தால் குழந்தைகள் எவ்வளவு சீக்கிரம் கற்றுக்கொண்டு விடுகிறார்கள். எத்தனை அடக்கமாகவும் ஒழுங்காகவும் இவர்கள் அனைவரும் ஆசிரமத்து சட்ட திட்டங்களுக்கு இந்த சின்னஞ்சிறு வயசிலேயே பணிந்து நடக்கிறார்கள். பார்க்க அதிசயமாக இருக்கிறது என்றால் மனவெழுச்சியுடன். தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டில் என்று அதற்கு தான் பழமொழி வழங்குகிறது போலும் என்று பதிலளித்த சிவகுமார் அவளை ஆசிரமத்தின் மற்ற இடங்களை சுற்றி பார்க்க அழைத்து சென்றான். தோட்டத்தின் எல்லையை சமீபத்ததும் சயக்கமாக நின்று உமாவை மிக்க இரக்கத்துடன் பார்த்தான். உங்களிடம் ஒரு சிறு வேண்டுகோள் விடுவித்து கொள்ள விரும்புகிறேன். இந்த தோட்டத்திற்கு அருகில் உள்ள 5 ஏக்கர் பூமி தங்கள் பண்ணையை சேர்ந்ததாக உள்ளது. தற்சமயம் அது தங்களுடைய சொத்தாக இருக்கிறது. அதை விலைக்கு வாங்க நாங்கள் உங்கள் தந்தையிடம் வெகுவாக முயன்று தோற்றுவிட்டோம். அந்த இடம் எங்களுக்கு விலைக்கு கிடைத்தால் குழந்தைகள் ஓடி ஆடி விளையாட சகல வசதியுடன் அழகானதொரு விளையாட்டு மைதானம் அமைக்கலாம் என்ற ஆசை உண்டு. தங்கள் தந்தையிடம் அதை விலைக்கு வாங்க முடியவில்லை. தங்களுக்கு தேவையில்லாதிருந்தால் அந்த பூமியை எங்களுக்கு விற்கலாமா என்று கேட்டறிய விரும்புகிறோம் என்றான் மிகவும் சங்கோச்சத்துடன். உமா அதற்கு நேரடியாக பதில் கூறவில்லை. சிறிது நேரம் அவன் குறிப்பிட்ட திசையிலிருந்து தங்கள் நிலத்தை உற்று பார்த்து கொண்டு நின்றாள். நாங்கள் என்று பன்மையில் பேசுகிறீர்களே, உங்களை தவிர ஆசிரமத்து அபிவிருத்தியில் ஈடுபட்டிருப்பவர்கள் இன்னமும் யார் இருக்கிறார்கள் என்று அவளுடன் கேட்டாள். ஓஹோ, அதை சொல்ல மறந்துவிட்டேன், மன்னிக்கவும். தற்சமயம் இந்த ஆசிரமத்தை நிர்வகிப்பவர்கள் 2 பேர். ஒன்று நான், மற்றொருவர் டாக்டர் குருமூர்த்தி அவர்கள். உண்மையை சொல்ல போனால் அவரது விடாமுயற்சியால் தான் இந்த ஆசிரமம் இந்த நிலையில் உருப்பெற்று நிற்கிறது என்றான். டாக்டர் குருமூர்த்தியா என்ற ஆச்சரியத்துடன் கேட்டாள் உமா. ஆமாம் அம்மா, அவருக்கு பொது பணியில் மிக்க ஆர்வம் உண்டு. கடந்த சில வருஷங்களாக அவருடன் ஏற்பட்ட நட்பு என்னையும் இப்பணியிலே இழுத்துவிட்டது என்றால் மிக இல்லை. டாக்டர் குருமூர்த்தி பார்வைக்கு கடின சித்தராக காணப்படுகிறாரே ஒழிய உண்மையில் அவரது உள்ளம் பஞ்சிலும் மிருதுவானது. ஆரம்பத்தில் ஒரே ஒரு குழந்தைக்காக இந்த ஆசிரமத்தை அவர் ஆரம்பித்தார். இப்பொழுது வளர்ந்து இவ்வளவு குழந்தைகளை போஷிக்க இடம்பெற்றுவிட்டது. இன்னமும் மேலும் விருத்தி செய்ய வேண்டும் என்ற ஆவல் அவருக்கு. வாழ்க்கையில் மிக்க கஷ்டமான அனுபவங்களை பெற்றவர், கண்ணியமான மனிதர். மனைவி குழந்தைகளை மரண தேவதையிடம் இழந்துவிட்டு பல வருஷங்களாக தன்னந்தனியாக வாழ்கின்றார். அந்த தனிமையை அவரே இக்குழந்தைகள் பால் மெத்தமும் கவர்ந்து விட்டிருக்கிறது என்றான் உணர்ச்சி பொங்கிய மெல்லிய குரலில். டாக்டர் குருமூர்த்தி தமது அனுபவங்கள், தனிமை முதலிய பல்வேறு காரணங்களால் இவ்வாறு சமூக சேவையில் ஈடுபட்டது இயற்கையே. ஆனால் தங்களை போன்ற ஊக்கமும் உற்சாகமும் நிறைந்த வாலிபர் இந்த வயதில் பொது பணியில் ஈடுபட்டிருப்பது மிக மிக ஆச்சரியமாக இருக்கிறது என்றால் உமா பதிலிற்கு. இதில் ஆச்சரியப்படுவதற்கு எதுவுமே இல்லை. இந்த அனாதை குழந்தைகள் என்னை கவர்ந்து கொண்டதற்கு காரணம் இருக்கிறது. இந்த குழந்தைகளைப் போலவே நானும் ஒரு காலத்தில் தாய் தந்தை இருவரையும் அறியாத ஒரு அனாதை ஆசிரமத்தில் வளர்ந்து வாழ்க்கையில் போராடி வெளிவந்தவன். அவமானத்தின் காரணமாகவோ வறுமையின் காரணமாகவோ என் தாய் என்னை புறக்கணித்து விட்டார்கள். பெற்றோரின் அன்பு என்பதை நாடி என் சிறு உள்ளம் அந்த காலத்தில் அனுபவித்த துடிப்பை நான் நன்கு அறிவேன். அதனால் இந்த குழந்தைகள் மீது எனக்கு இயற்கையாகவே பாசம் ஏற்பட்டுள்ளது என்றான். அவனது கண்களிலும் முகத்திலும் படிந்து நின்ற துயரத்தின் சாயையை உமாவின் நெஞ்சை உருக செய்துவிட்டது. கொஞ்சமும் ஒளிவு மறைவின்றி தமது பூர்வீகத்தை அச்சமின்றி எடுத்து சொன்ன அவனது உள்ள துணிவு அவளுக்கு பிரமிப்பை உண்டாக்கவே அப்படியா என்று கேட்டுவிட்டு பெருமூச்செறிந்தாள். சிறிது நேரம் சிந்தனையுடன் வாளா நின்றாள். மிஸ்டர் சிவகுமார்,
உங்களது பொது பணி என் உள்ளத்தை பெரிதும் கவர்கின்றது. என்னால் ஆன அந்த உதவியை ஆசிரமத்திற்கு செய்ய பின்வாங்க மாட்டேன். எனது வக்கீலை கலந்து ஆலோசித்து அந்த பூமியை தங்களுக்கு நன்கொடையாக கொடுக்க ஏற்பாடு செய்கிறேன் என்று கூறிவிட்டு கிளம்பினாள். மாளிகை வரை கூட வந்து வழி அனுப்பிவிட்டு சென்ற சிவகுமார் விடை பெற்று கொண்டபோது ஏனோ உமாவின் கண்கள் கலங்கின. தன்னை போல் அவனும் தாய் தந்தை மற்றும் ஒரு அனாதை என்ற எண்ணத்தினாலோ என்னவோ அவள் மனம் அவன் பால் மெத்தவும் கனிந்து விட்டிருந்தது.